தொல்காப்பி எங்க? சார். எஸ் சார். உனக்கு வேற என்னென்ன வேலை தெரியும் சார்? ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம கம்பெனிக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் முதல்ல கிடைச்சிருக்கு. அவசரமா ஏதோ டெண்டர்னு நான் கொண்டு போய் ஃபைல் பண்ணேன். அது கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனா கிடைச்சிருக்கு. யூ டிட் இட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ so much. 8% லாபத்துல இந்த கொட்டேஷனை நீ ப்ரிப்பேர் பண்ண போது எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சாலும் அதுல அதிக லாபம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த கான்ட்ராக்டை நமக்கு அலாட் பண்ண கவர்மெண்ட் ஆபீசர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த கொட்டேஷன்ல ரொம்ப நுணுக்கமா மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் லாபம்னு சொன்னாரு. %8 மேல எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலும் இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்காது. இப்ப கான்ட்ராக்டும் கிடைச்சிருக்கு, 15 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ராவாவும் கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள்னு சொன்னாரு. இந்த தொழில பழந்தின்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியும் இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிருக்குன்னா the credit goes to Tolgapian. Congratulations once again. Thank you sir. Thank you. சார், இந்த கான்ட்ராக்ட் கிடைக்க நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு உங்க மனசோரமா சின்னதா ஒரு நம்பிக்கையாவது இருந்ததா? இல்ல, நம்பிக்கை இல்ல. அதுவும் தொல்காப்பியம் ப்ரிப்பேர் பண்ண கொட்டேஷன் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஆனா சில நேரங்கள்ல நம்ம நம்பிக்கையும் தப்பா இருந்தது இல்லையா? தொல்காப்பியா எப்படிப்பா? என்ன தோல்ஸ், நீங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி ஆயிட்டீங்க. சின்ன மேட்டருக்கு எல்லாம் தடுமாறி சொதப்புவீங்க, ஆனா பெரிய மேட்டர் ஈஸியா தாண்டிட்டீங்களே. என்னம்மா இப்படி ஒரு கம்பேரிசன்? ஆமா சார், நீங்க வேணா இப்பவே அவருக்கு ஒரு சின்ன வேலையை கொடுத்து பாருங்களேன். லோக்கல் டீமோட ஆடி இந்தியா தோக்குற மாதிரி சொதப்பிடுவாரு. கணிக்கவே முடியல இவரை. அன்பிரெடிக்டபிள் பார்ட்டி. நைஸ் ஒன். அபி, ஐ அம் சாரி மா. எதுக்கு சார் சாரி சொல்றீங்க? காலையில ஒரே டென்ஷனா இருந்தனால உன்னை கோச்சிக்கிட்டேன். ஐ அம் ரியலி சாரி. இல்ல சார், ஆபீஸ் விஷயத்துல நான் பண்ண தப்புக்கு என் சூழ்நிலையை சாக்கா சொல்லி ஒதுங்கிக்க முடியாது. என் மேல தப்பு இருக்கு. நீங்க என்ன கோச்சிக்கிட்டது நியாயம்தான். இட்ஸ் ஓகேம்மா, அதை விடு. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு விருந்து கொடுக்கணும்னு என் ஒய்ஃப் சொல்லிக்கிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் சண்டே தம்பதி சமேதரா என் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வர. ஓகே? ஓகே சார். தோல்ஸ், இந்தியன் கிரிக்கெட் டீம்னு சும்மா ஒரு விளையாட்டுக்காக தான் சொன்னேன். ஆனா ஆச்சரியமா இருக்கு, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் தோல்ஸ். நீங்க உண்மையிலேயே பெரிய ஆளுதான். ஏன் சிரிக்கிறீங்க? இதான் உஷா நம்ம பண்ற தப்பு. அப்பப்ப நடக்கிற விஷயங்களை வச்சு அதோட பலாபலன்களை ஒரு அளவுகோலா நினைச்சு நாம மனுஷங்களை எடை போடுறோம். இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்களை வச்சு ஒரு மனுஷன் இப்படித்தான் தீர்மானிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. என்ன சொல்ல வரீங்க? இல்ல, இதுவரைக்கும் நடந்த காரியங்களை வச்சு என்ன முட்டாள்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நடந்த இந்த காரியத்தை வச்சு என்ன கிரேட்னு சொல்றீங்க. ரெண்டுமே முழுமையான ஒரு தொல்காப்பியன்னு சொல்ல முடியாதுங்க. நிஜமானனா இது ரெண்டு அல்லாத வேறு விதமா கூட இருக்கலாம். என்ன புரியலையா? இதோ பாருங்க, மனுஷங்கள்ல முழுமையான நல்லவன் முழுமையான கெட்டவன் யாருமே கிடையாதுங்க. நிறைய நல்லவன் கொஞ்சம் கெட்டவன், நிறைய கெட்டவன் கொஞ்சம் நல்லவன், இப்படிதான் சதவிகிதத்துல மாறுபடும். இப்போ 100% நல்லவன்றதுக்கு என்ன வரையறை வச்சிருக்கோம்? மகாத்மா காந்தியை உதாரணமா சொல்லுவோம். ஒருத்தனை பார்த்து நீ என்ன பெரிய மகாத்மாவான்னு கேட்கிறோம். அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியை தன்னுடைய சுயசரிதையில தன்னை 100% நல்லவனா காட்டிக்கலையேங்க. இப்படி அவர் வெளிப்படையா சொல்றது அவருடைய நல்ல குணத்தை காட்டலாம். ஆனா நேதாஜியுடைய பார்வையில் மகாத்மாவின் கொள்கைகள் தவறாப்பட்டுச்சு. இப்படி பார்வைகள் தாங்க மாறுபடுது. ஒருத்தரை பத்தி பலரின் பார்வைகள் ஒவ்வொரு விதமா இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? நான் ஏதோ அரசியல்வாதி மாதிரி பேசுறேன்னா? சொல்ல முடியாதுங்க. நான் அரசியல்வாதியா வர கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க தான் சொன்னீங்கல்ல அன்பிரெடிக்டபிள் பார்ட்டின்னு. ஐயோ, ஆமா, இவர் என்னதான் சொல்லிட்டு போறாரு? நீங்க தானே சொன்னீங்க இந்தியன் கிரிக்கெட் டீம்னு. அதான் கங்குலி பேட்டி கொடுக்குற மாதிரி குழப்பிட்டு போயிட்டாரு. அப்படியா? அப்படி என்னதான் குழப்பற மாதிரி கங்குலி பேட்டி கொடுப்பாரு? தெரியாது.
ஏன்னா எனக்கு கிரிக்கெட்டே தெரியாது. எதையும் உருப்படியா சொல்றது இல்லைன்னு வீட்டுல சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? போங்க போய் உருப்படியா வேலையாவது பாருங்க. 35 வருஷமா இதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். கிழிச்சிங்க. ஒரு நாள் அந்த பல்செட்டு காணாம போதா இல்லையான்னு பாருங்க. ஐயோ ஐயோ காலில் அடிச்சுட்டா. ஐயோ இன்னைக்கு வண்டி ரத்த பழி வாங்காம கூடாது போல இருக்கே. என்ன சொதப்புது வண்டி இன்னைக்கு? அதான் உள்ள பெட்ரோல் இல்லை, அதான் அண்ணன் நகர மாட்டேங்கிறான். எங்க இருக்குது பங்கு? ஆஃபீஸில் வந்து லஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்னப்போ ஐயோ பர்ஸில் 100 ரூபா வச்சிருந்தேன், காணாமே, எங்கே போச்சு? திருட்டு முண்டை என் பொண்டாட்டி, அவள் தான் திருடி எதையாவது வாங்கி தின்னு இருப்பா. என் நிலைமை இப்படி ஆகி போச்சே. நடுத்தருவில் நம்மளை இப்படி என் ப்ராப்ளம் எனக்கு நீங்கள் போங்க சார். சார் நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா சார்? சார் பெட்ரோல் இல்லை, பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்கிட்ட ஏது சார் அவ்வளோ பணம்? நான் வண்டியை ரெடி பண்ணி தரேன், பணம்லாம் இல்லை சார். பெட்ரோல் இல்லைங்கிற நீங்கள் வண்டி என்ன ரெடி பண்ணுறோம் சார்? ஐயோ போப்பா நீ வேற. நான் ரெடி பண்ணுறோம் சார், நீங்கள் கொஞ்சம் இறங்க, நான் ரெடி பண்ணுறேன். என்னையா ஏன் தொந்தரவு பண்ணுற நீ? நான் ரெடி பண்ணுறேன் பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுவேன் நீ? என்னப்பா என்னையா பண்ற? என்ன பண்ற நீ? அறிவு இருக்கா உனக்கு? வண்டியை ரெடி பண்றேன். என்ன ரெடி பண்ற? வண்டி போக மாட்டேங்குது. அதுக்கு ரெடி பண்றேன். என்ன பண்ணுவேன்? என் ஸ்கூட்டரை கூட இப்படி தான் சார் நான் ஆட்டுவேன். ஆட்டுனா? ஸ்கூட்டர் ஆட்டினா ரொம்ப தூரம் போகும் சார். இது என்ன ஸ்கூட்டர் நினைச்சியா? ஆமா சார், பின்ன இது என்ன வண்டி சார்? டேய் போடா, வந்தேன் பாரு எனக்கு, போடா. என்ன சார் ஆட்டுறதுக்கு வந்துட்டான்? ஏதோ ஒரு மனுஷன் கஷ்டப்படுறானே மனிதாபிமானம் உதவி பண்ண வந்து அவமானப்படுத்துறியா சார்? அவமானப்படுத்துறான அடிய கொடுக்கணும். ஓ சார், இந்த வண்டியை வீடு வரைக்கும் தள்ளு போனா அப்ப தெரியும் கஷ்டம் உனக்கு. சாபம் கொடுக்குறியா? ஓட்ட வண்டி வச்சு நின்னா பேச்சு பேசுற. போ சார். சரி, அவனோட அட்ரஸ் இருந்தா கூட. இல்ல, தொல்காப்பியன் தனியா தான் தங்கி இருந்தாரு. அவர் ரூமை காலி பண்ணிட்டு இப்போ வெளியூர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை பத்தி டீட்டெயில்ஸ் எதுவும் இப்போ ஆஃபீஸ்ல இல்ல. வெளியூர் எங்க போயிருப்பான்? அவன் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். விசாரிச்சிட்டல, மாட்டாம போயிடுவானா? டேய் வாங்கடா. சார் ஒரு நிமிஷம். தொல்காப்பியன் உங்களுக்கு உறவா? ஏன் கேட்குறேன்னா, இன்கேஸ் தொல்காப்பியன் என்ன இங்கே பார்க்க வந்தாருன்னா இது விஷயமா நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அதனால தான். அவன் கூட்டியாந்து வச்சிருக்கானே சாந்தி, அவளோட மாமா இங்க வந்துட்டு போனான்னு சொல்லு, அவனுக்கே புரியும். வரட்டா? வாங்கடா. தபார், நாங்க வந்துட்டு போன விஷயத்தை அவங்கிட்ட சொல்லி தப்பிக்க வைக்கலாம்னு நினைச்ச, நடக்கிறதே வேற. புரியுதா? இங்க பார், அவனையும் அவளையும் க்ளோஸ் பண்ணாம சென்னை விட்டே போக மாட்டோம். வரட்டா? யார் அவங்கெல்லாம்? உங்ககிட்டயே உங்களை பத்தி விசாரிக்கிறாங்க, நீங்களே அவங்க கிட்ட உங்களை இல்லைன்னு சொல்றீங்க. என்ன இதெல்லாம்? உங்களை மாதிரி ஒரு ஃப்ராடை நான் பார்த்ததே இல்லை. காலையில சொன்னீங்க பாருங்க, என் நிஜமான கேரக்டர் எதுவா வேணாலும் இருக்கலான்னு. அது 100% கரெக்ட். இப்பதான் எனக்கு புரியுது நீங்க எவ்வளவு உண்மையை சொன்னீங்கன்னு. என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் எப்பவுமே தப்பா போகாது. மிஸ்டர் தொல்காப்பியன், you are really a fraud. Check. எங்க ஆஃபீஸ்க்கு ஒரு அம்மா வீட்லயே ஸ்வீட்ஸ் பண்ணி கொண்டு வந்து சேல்ஸ் பண்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன், சாப்பிட்டு பாருங்க.
எனக்கு வேண்டாம். கொஞ்சம் சாப்பிடுங்க. வேண்டாம் அத்தை. ஐயோ, என்கிட்ட நீட்டவே நீட்டாதம்மா. எனக்கு எண்ணெய் பலகாரமே ஆகாது. அதுலயும் அவ எந்த எண்ணெயில சுட்டாலோ எடுத்துட்டு போ. வித்யா, நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. ஐயோ, எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்காது. ஜாங்கிரி, ஏய், சாப்பிடுங்க. சீனி பண்டாருமே, கையெடு. காணாத கண்ட மாதிரி அலையறா. அம்மா, இங்க கொண்டு வா. கேட்க வேண்டிய ஆளுகிட்ட நீ கேட்கணும். எக்ஸலண்ட், பிரமாதம். இதை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கொடுத்து வைக்கல. ஓசியில களிமண் கிடைச்சாலும் அது கரும்பா தான் இனிக்கும். அல்பம் அல்பம். எங்க காஃபி சாப்பிட்டீங்களா? அழுகுதா? இப்போ பார், அழுகலை, அழுகுது. இப்போ பார், இப்போ நிறுத்திடுச்சு. இப்போ நீ பண்ணி பாரு, பாரு. பண்ணி பாரு, எடு, இப்போ வச்சு பாரு. பரவாயில்லையே, நீங்க வரதுக்கு முன்னாடி உருன்னு இருந்தா இப்பதான் சிரிக்கிறா. அடிக்கடி என்னமோ மாதிரி ஆயிடுறா. ஏன்? சாப்பாடுலாம் நல்லா தானே சாப்பிட்றா? அட நீங்க வேற, நான் சொல்ல வந்த விஷயமே வேற. அடிக்கடி எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கா. ஏன்? சொந்தக்காரங்கன்னு யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தா அவளுக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். ஓகே. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாளா? அதுவும் இல்லாம நம்ம 2 பேர் முகத்தை தான் பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கு என்ன பண்றது?
இருக்கிறது இந்த முகம் தானே. சொந்தங்க இல்லாமல் 2 பேராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தோணுது. உண்மைதாங்க. ஒரு வாழ்க்கைக்கு நல்ல உறவுகள் தான் அடிப்படையாக இருக்க முடியும்னு தோணுது. அபியை நான் லவ் பண்ணதுக்கு அவங்கள சுற்றி இருக்கிற உறவுகளும் ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணலை. ஏன்? இல்லை, ஊரில் அபி மட்டும்தான் உறவுகளோட இருக்காளா? எனக்கு என்னமோ கல்யாணமானதுக்கு அப்புறமாவும் அபியை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது ஆழமான காரணம் இருக்கணும்னு தோணுது. இருக்கலாம். ஆனால் நான் தெளிவாக இல்லை. இந்த விஷயத்தில் நான் குழப்பமாக தான் இருக்கேன். ஆனால் ஒன்று நிச்சயம், அபி மேலே உள்ள பிரியம் உடல் ரீதியானது கிடையாது. ஏதோ ஒரு சிலரை பார்க்கும்போதே நமக்கு பிடிச்சி போயிடுது. ஏதோ பல வருஷம் பார்த்து பழகுன ஒரு சந்தோஷம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு சாயல், குரல், அது அப்படி தான். லைஃப்பில் நிறைய விஷயங்களுக்கு லாஜிக்கே கிடையாது. ஏண்டான்னு காரணம் தேடினா அது வேஸ்ட். சம்மந்தமே இல்லாமல் இப்படி தான் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஏதோ இந்த நேரத்தில் யாரோ கதவை தட்டுற மாதிரி. ஒருவேளை அது அவங்களா இருக்குமோ?